நைஜீரியாவுல நைஜர் நதியில ஒரு துக்ககரமான படகு விபத்து நடந்திருக்கு. அதனால இந்த நைஜர் நதியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நைஜர் நதி மேற்கு ஆப்பிரிக்காவுல பாயிற ஒரு மிக முக்கியமான நதி. நீளம் சுமார் 4200 கிலோமீட்டர். அப்போ ஆப்பிரிக்காவுல இது எத்தனையாவது பெரிய நதி? நைல், காங்கோ நதிகளுக்கு அப்புறம் இதுதான் ஆப்பிரிக்காவுல 3வது நீளமான நதி. மேற்கு ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான் மிக நீளமானதும் பெரியதும் கூட. இதுக்கு பூமராங் நதின்னு ஒரு பேர் இருக்காமே. ஆமா, அதோட பாதை ஒரு பூமராங் மாதிரி வளைஞ்சு போறதால அந்த பேர் வந்தது. இது மாலி, நைஜர், பெனின், நைஜீரியான்னு பல நாடுகள் வழியா பாஞ்சு கடைசியா நைஜர் டெல்டா வழியா அட்லாண்டிக் பெருங்கடல்ல கலக்குது. நைஜர் டெல்டா? ஆமா, தெற்கு நைஜீரியால இருக்கு. இது ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய நதி டெல்டா. உலக அளவுல 5வது பெரிய சதுப்பு நில காடுகளும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ஸ் இங்கதான் இருக்கு. இந்த நதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? இதோட வடக்கு பகுதி நைஜர் வளைவுன்னு சொல்ற இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சஹாரா பாலைவனத்துக்கு மிக அருகில இருக்கிற ஒரு பெரிய நீர் ஆதாரம். ஓ, பாலைவனத்துக்கு பக்கத்துலயா? ஆமா, அதனால அந்த பகுதி மக்களுக்கு இது வாழ்வாதாரம். பொதுவா நைஜர் பள்ளத்தாக்குல மக்கள் அடர்த்தி குறைவுதான். மாலில பமாகோ, நைஜர்ல நியாமே, நைஜீரியாவுல ஒனிட்ஷான்னு சில பெரிய நகரங்கள் இந்த நதிக்கரையில இருக்கு.